பிரைஸ்லார் கர்த்தருடைய பசுநாமம் மகிமைப்படுவதாக. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். எனக்கு பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் மாம்ச சிந்தனை குறித்து பார்க்கிறோம். இப்பொழுதும் இந்த உலகம் முழுக்க நடக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கும்போது, அன்புள்ள தெய்வம் யாரும் அடுத்துக்கொள்ளக்கூடாது, பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஒரே பெண்ண குமாரன் இந்த பூமியில் அனுப்பி வைத்து, பழைய ஏற்பாட்டில் கண்ணுக்கு கண், கை காலு அடிக்கடி உதைக்கு பல்லுக்கு பல்லு என்று சொல்லி நியமிக்கப்பட்ட காலங்கள் மாறி அன்பினால் கர்த்தர் இந்த உலகத்தை அரவணைத்தார். தம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் மனுஷிகளும் எல்லா எண்ணங்களும் சிந்தனைகளும் இயக்கங்களும் அந்த பரிசுத்த ரத்தத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ஆனால் இந்த நாளில் அந்த நிலைமை அப்படியே மாறி போய் கொண்டிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம் என்று சொல்லுகிறது. அந்த மாம்ச சிந்தையை குறித்து எபேசியரில் கலாத்தியர்லாம் கர்த்தர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுவும் அவை என்னென்னலாம் என்று சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். குமாரனுடையவன் தேவனுடைய ஜீவனுடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம் 1 யோவானில். அப்போ அந்த சமாதானம் என்று சொல்லி பார்க்கும்போது ஆவியின் சிந்தை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா இயேசுவின் நாமத்தினால அந்த பரிசுத்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே நிறைவாக இருக்கணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால மிகுந்த நீங்கள் ஆண்டோடைய அன்புக்காக இயங்குகிறவர்களாக, ஓடுகிறவர்களாக, ஆயத்தப்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்கணும் என்பதுக்காக நான் சொல்கிறேன். தயவுசெய்து மாம்ச சிந்தை வேண்டாங்க. மாம்சத்தில் ஓடுறதெல்லாம் போதும். யாராருக்கோ ஓடிட்டோம், யாராருக்கோ பிரயாசப்பட்டுட்டோம், போதும். இதுக்கப்புறம் ஓடி என்னத்தை வரப்போகுது? மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து உங்களுக்கு என்ன வரப்போகுது? மனுஷங்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்து என்ன வரப்போகுது? தேவனுக்காக ஓடுங்க, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஓய்வு நாளை மிஸ் பண்ண வேண்டாம், பரிசுத்த உயிர்த்தெழுந்தனால மிஸ் பண்ண வேண்டாம். அந்த நாளில் என்ன ஃபங்க்ஷன் வைக்கிட்டோம், போகாதீங்க. தயவு செய்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அது சொந்தமோ பந்தமோ உறவுகளோ யாராக இருக்கட்டும், மாம்ச சிந்தை வேண்டாம். என்ன உங்களை கேவலமாக பேசுங்களா, பேசிட்டு போட்டு திட்டுறாங்களா, திட்டிட்டு போட்டு வாங்கிக்கோங்க. ஏசப்பாக்காக இது பாட அனுபவிக்கலன்னா நீங்கள் என்ன அர்த்தம்? வாங்கிக்கோங்க. யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்கன்னும் போது உங்களுடைய நிலைமை என்ன? அவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என் அன்பு சகோதரியே, மாம்ச சிந்தை மரணம். வேத வசனம் சொல்லுதாக நான் செய்கிறேன், வேத வசனத்துக்காக நான் ஓடுறேன், வேத வசனத்துக்காக நான் பிரயாசப்படுறேன், வேத வசனத்துக்காக நான் வாழ்கிறேன். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால நிறைய இடங்களில் இஷ்டம் போல் போகிற வாழ்க்கையில் எத்தனை பேருடைய வாழ்க்கை வீணாக ஓடிக்கிட்டு இருக்குதுங்க, வீணாக போயிட்டு இருக்குது. எத்தனை பேருடைய வாழ்க்கையை மனம் திரும்புகிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கையை இன்றைக்கி அர்ப்பணித்து கொண்டிருக்கிறார்கள்? எத்தனை ஜனங்கள் கர்த்தருக்காக ஓடணும் என்ற வைரக்கத்தோடு இருக்கிறார்கள். ஒரு விசை ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் விழுந்துட்டாங்க. உடனே எல்லாம் ஓடி வராங்க. அங்கே இருக்கிற ஆப்போசிட் பிளேயர் அங்கே முழங்கால் படிட்டு அவருக்காக ஜெபம் பண்ணுறாங்க, மன்றாடுறாங்க. இயேசுவின் நாமத்தினால ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்குறார். நாம் செய்வோம். தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்காக என்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறாரே. நான் அவருக்கு நற்சாட்சியாக இருக்க விரும்புகிறேன். நான் அவருடைய ஞானமாக இருக்க விரும்புகிறேன். நான் ஆண்டோடைய அறிவாக இருக்க விரும்புகிறேன். நான் ஆண்டோடைய திறவுகோலாக இருக்க விரும்புகிறேன். ஒப்பு கொடுப்போங்க. போதுங்க. யாராருக்கோ ஓடிருந்து வந்தது போதெல்லாம் போதுங்க. ஏசப்பாக்காக ஓடுங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். இந்த வார்த்தையின் பிரகாரமாய் அப்பா, நாங்கள் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நடத்துங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இயேசு மேல பிதாவே, ஆமென்.